Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற பகுதியை சுற்றியுள்ள 3 ஏடிஎம்களில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. இன்று அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலான 1 மணி நேர இடைவேளையில் இந்த 3 ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏடிஎம் மையத்திற்கு முகமூடி அணிந்து வந்திருந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங், கேஸ் கட்டிங் மூலம் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தமிழக உள்ளிட்ட வேறு மாநிலங்களுக்கு தப்பி செல்லாமல் இருக்க சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து 5 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கேரளாவில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னரில் தப்பிய ஏடிஎம் கொள்ளையர்கள் பிடிபட்டுள்ளனர். கேரளாவில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாலையில் வரும் வழியெல்லாம் வாகனங்களின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்றது. இதனால் போலீசார் லாரியை நீண்ட தூரம் விரட்டி சென்று பிடித்து நிறுத்தினர். அப்போது லாரியின் உள்ளே ஆயுதங்களுடன் சிலர் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சமயத்தில் கண்டெய்னர் லாரியை திறக்கும் போது உள்ளே ஆயுதங்களுடன் இருந்த கொலை கும்பல் போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளையர்களை போலீசார் பிடித்துள்ளனர். போலீசார் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டில் கொள்ளை கும்பலில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ராஜஸ்தானை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கண்டெய்னர் லாரிக்குள் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் பதிவு எண் இல்லாத ஹுண்டாய் கிரெட்டா கார் இருந்ததும் தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் சேலம் டிஐஜி, நாமக்கல் எஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், வாகன சோதனையின் போது ஒரு கண்டெய்னர் லாரி நிற்காமல் போகிறது. நிற்காமல் போவதால் போலீசார் சேஸ் பண்ணினார்கள். அப்பொழுது சங்ககிரி நோக்கி சென்ற லாரி சங்ககிரி டோல்கேட் இருந்ததால் போன வழியிலேயே அந்த வண்டி திரும்பி வந்தது. 2 முறை சங்ககிரியை சுற்றிவிட்டு வெப்படை ரோட்டில் போகிறார்கள். சன்னியாசிப்பட்டி தாண்டியதும் போலீசார் சேஸ் செய்வதை அறிந்து கட்டுப்பாடில்லாமல் வேகமாக லாரியை இயக்கியுள்ளார்கள். 2 பைக் மற்றும் ஒரு காரில் மோதிவிட்டு லாரி சென்றுள்ளது. போலீஸ் அந்த கண்டெய்னரை நிறுத்தியவுடன் டிரைவரை கீழே இறக்கி செக்யூர் பண்ணிவிட்டார்கள். லாரி கேபினில் 4 பேர் இருந்தார்கள். அந்த 4 பேரையும் எடுத்து விசாரிக்கையில் இது கேரள மாநிலம் திருச்சூரில் வந்த லாரி என்பது தெரிய வந்தது. கண்டெய்னர் லாரியை சன்னியாசிப்பட்டியில் இருந்து வெப்படை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று முடிவெடுத்து வண்டிக்கு முன்னேயும் பின்னேயும் போலீசார் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கண்டெய்னரின் பின்பக்கம் சவுண்ட் வந்தது. வண்டியை நிறுத்த சொல்லி கதவை திறக்க சொன்னோம். கதவை திறந்து பார்த்த பொழுது 2 பேர் உள்ளே இருந்தார்கள். ஒருவன் உள்ளே இருந்து ப்ளூ கலர் பேக்குடன் குதித்து ஓடினான். மற்றொருவனும் ஓடினான். போலீசார் பின்னாடி துரத்து கொண்டு சென்றார்கள். அந்த பகுதியில் ஓடை மாதிரி சென்றது. பணப்பையோடு அசாருதீன் என்ற நபர் ஓடிக்கொண்டிருந்தான். மற்றொருவன் கீழே விழுந்து விட்டான். உடனே எஸ்ஐ அவனை பிடிக்க சென்ற பொழுது அட்டாக் செய்ய முயற்சித்தான். அப்பொழுது சுட வேண்டியதாயிற்று. அதைத் தொடர்ந்து முன்னே சென்று கொண்டிருந்த பணம் இருந்த பேக்குடன் ஓடிய அசாருதீன் துப்பாக்கி சூடு சத்தத்தை கேட்டு நின்று விட்டான். போலீசார் வெப்பனை கண்டு அவனையும் நிற்க சொன்னார்கள். ஆனால் அவன் கீழே கிடந்த கற்களை எடுத்து இன்ஸ்பெக்டரை நோக்கி வீசினான். அவனும் ஓடாமல் இருப்பதற்காக காலில் சுட வேண்டியதாயிற்று. ஏடிஎம்ஐ போக்கஸ் பண்ணி திருடுவதுதான் இவர்களுடைய தொழில். ஹரியானாவின் 2 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நடத்தப்படும் விசாரணையில் தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது தெரிய வரும் என்றார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.